அந்த அண்ணா கிளே எடுத்துட்டு வர போயிருக்காரு. இந்த காம்படிஷன்ல நீங்கலாம் கலந்துக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தா தான் நான் உங்க பேர எழுதுவேன். இல்லன்னா பேர எழுத மாட்டேன். கலந்துக்க முடியாது. ஓகே? கண்டிப்பா இந்த வாட்டி நாங்க மார்க் எடுப்போம் மிஸ். ஒரு வாட்டி எக்ஸாம் வரப்பயும் இததாம்மா சொல்லிட்டு இருக்கீங்க. நானும் அத தான் கேட்டுட்டு இருக்கேன். சரியா? அதனால ஒழுங்கா படிக்கிற வேலைய பாருங்க. மேம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க மேம் அடுக்கி வைக்கணும்? சரிப்பா, நீ அந்த மூலையில அடுக்கி வச்சுரு அந்த போர்டு கீழ. அப்பதான் பசங்களுக்கு வந்து அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்க மேம். மேம் இங்கேயா மேம் அடுக்க சொல்றீங்க? ஆமா, இங்கேயே அடுக்குங்க. ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்குங்க. அப்பதான் பசங்களுக்கு நல்லா படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லா கலரும் இருக்கு மேம். உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும்னா சார் கேட்க சொன்னாரு. அவரு திருப்பி வாங்கி தராரு அப்படின்னு சொன்னாரு மேம். சரி. எல்லா கிளாஸுக்கும் இந்த மாதிரியா? ஆமா மிஸ். எல்லா கிளாஸுக்கும் இந்த மாதிரி தான். பார்த்து அடுக்குப்பா. கீழே எல்லாம் விழுது பாரு. மேம் அப்புறம் எப்படி மேம் எழுதி போடுவீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ அடுக்கு. பாரு ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குற பாரு. பார்த்து அடுக்கு. இதோ இப்ப கரெக்ட்டா அடிக்கிறேன் மேம். அது அப்படிதான் இருக்கும். எடுத்துட்டு வரும்போது இந்த மாரி ஆயிடுச்சு. இப்ப கரெக்ட்டா அடிக்கிடுவேன். மேம் சரிஞ்சு தான் மேம் விழுது. ஏன்னா ஒண்ணொண்ணு பெருசு, ஒண்ணொண்ணு சின்னதா இருக்கு. அதனால தான் மேம். சரி. அடுக்க முடிஞ்ச வரைக்கும் அடுக்குங்க. அப்புறமா நான் அடிக்கிறேன். எல்லா கலரும் இருக்குல்ல? சரி ஓகே. ஃபுல்லா அடிக்கியாச்சா? பார்க்க நல்லா இருக்கு இப்போ. இதுக்கப்புறம் கரெக்ட்டா இருக்கும். நான் எழுதுறதுக்கு. சரிப்பா இப்ப நீ போ. சரிங்க மேம். அப்ப நான் வரேன். அப்படியே சார் கிட்ட சொல்லிடு. எங்க கிளாஸ்ல வந்து இன்னும் வந்து பேரெல்லாம் நான் இன்னும் எழுதல. பேரெல்லாம் எழுதி முடிச்ச பிறகு அப்புறமா லிஸ்ட் தரேன்னு சொல்லுங்க. காம்படிஷன்ல யாரு கலந்துக்கிறாங்களோ அவங்கள. ஆனா எக்ஸாம் முடிஞ்சு தான் தருவேன்னு சொல்லிடுங்க. ஓகே மேம். நான் போய் சொல்லிடுறேன். அப்பாடா பசங்களா நல்லா மாட்டுனீங்க இந்த வாட்டி. அப்பனா கன்ஃபார்மா மேம் வந்து நம்ம எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தாதான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வச்சிருப்பாங்க போல. அப்பதான் கிஃப்ட் கூட கிடைக்கும் போல. இந்த வாட்டிலாம் கிஃப்ட் சூப்பரா வாங்கி வச்சிருக்காங்க. யாருதான் நல்லா படிக்க போறீங்கன்னா தெரியல பசங்களா. அவ்வளோ கிஃப்ட். நானும் சாரும் தான் போய் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பாரிஸ்ல. சூப்பரான கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கே தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி சீக்கிரமா படிக்கிற வேலையை ஆரம்பிங்க. பீரியட் பில்லு அடிச்சிடும். அப்புறம் அடுத்த மிஸ் வந்துருவாங்க. அப்புறம் அதை நீ படிக்க வேண்டியது இருக்கும். சரிங்க மிஸ். நான் கண்டிப்பா இந்த வாட்டி நல்லா படிச்சிருவேன் மிஸ். என்னோட ஹேண்ட்பேக் எங்க வச்சேன்? அதுல தான் இருக்கு பென் எல்லாமே. எதுலயுமே பென் இல்ல. இப்ப என்ன பண்றது? அஞ்சலி அஞ்சலி. சொல்லுங்க மேம். என்னோட ஹேண்ட்பேக் வந்து லஞ்ச் ரூம்ல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரியாமா? ஹேண்ட்பேக் மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருமா. அதுக்குள்ளதான் என் ஃபோன் எல்லாமே இருக்கு. வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் பேனா வேற வச்சிருக்கேன். பேனாவே மெயினா அதுலதான் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? ஓகே மிஸ். நான் எடுத்துட்டு வரேன் மிஸ். இரு அஞ்சலி ஒரு நிமிஷம். சொல்லுங்க மிஸ். சரி சார் கேட்டா சொல்லு. நானு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லு. சரியா? சரிங்க மிஸ். அப்படியே சொல்றேன். ஏன்னா சார் கேட்பாரு. நீங்களே வந்து எடுத்துக்க மாட்டீங்களா? எதுக்கு குழந்தைங்கள அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான். மிஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பேக்கா மிஸ்? இதான் மிஸ். இதோ வச்சிருக்க பாருங்க மிஸ். இந்த பேக் இல்லம்மா. என்னோட பேக் வேற கலர். நீ ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வேற எடுத்துட்டு வந்திருக்க. இது வேற மிஸ்ஸோட பேக். மாத்தி எடுத்துட்டு வந்துட்டு பாரு. அப்புறம் யாராவது தேட போறாங்க. போய் எடுத்துட்டு போய் வச்சிருப்போம். மிஸ் அதே மாதிரி 2 இருந்துச்சு மிஸ். ஒருவேளை அதுதான் உங்களுதா இருக்குமோ? நான் தான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் போல. சரிங்க மிஸ். நான் போய் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். சாரி மிஸ். எனக்கு தெரியல அதனாலதான். பரவாயில்லம்மா. 2 பேர் பேக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ கன்ஃபியூஷன் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு போய் வை. சரி பெல் அடிக்கிற சவுண்டு கேட்க போகுது. சீக்கிரம். மணி 12 போகுது. மேம் என்னம்மா சொல்லு. மேம் அந்த அந்த ரூம்ல அந்த பேக்கே இல்ல மேம். யார் எடுத்துட்டு போனானே தெரியல. இப்பதான் பார்த்தேன். அதுக்குள்ள அந்த பேக் அங்க காணோம். காணுமா? நீ மாத்திட்டு வந்த மாதிரியே வேற யாராவது மாத்தி எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேக்கை பார்த்தோன்னே திருப்பி எடுத்துட்டு வந்து நம்ம கிட்டே கொடுத்துருவாங்க. நீ போய் உக்காரு போ. அப்படியா? சரிங்க மிஸ். ஓகேம்மா. எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கிளே வச்சு நம்ம அடுத்த வாட்டி பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.